அந்த அன்புன்ற செயலை நீங்க செய்யும் போது அதுல இருந்து வர அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க அன்பு செய்யணுமானா அந்த அன்பு செஞ்சா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுல எல்லா விஷயத்தையும் உங்களால புரிஞ்சு தெரிஞ்சு எதுக்கோசம் நம்ம திறந்துருக்கோம், ஏன் வாழ்றோம், என்ன பண்ண போறோம், என்ன பண்ணணும், எது பண்ணா முடிவுன்ற அறிவை பெறத்துக்கான ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சின்றது அன்புன்றதுதான். எல்லா ஆராய்ச்சியுமே சிறந்தது, அது எல்லாத்துக்குமே மூலமான சிறந்தது அன்புன்னு நீங்க சொல்லலாம். யாராயினும் அந்த அன்புக்குள்ள நீங்க ஆழ்ந்து போக போக உங்களோட தன்மை, நீ யார், எல்லா வித கேள்விகளுக்கும், எல்லா விதமான சூழலுக்கும், எல்லா விதமான நிகழ்வுக்குமே பதில் அதுக்குள்ள இருக்கும். ஏன் இருக்கும்னா, நீ அந்த செயலுக்குள்ள போகும்போது எல்லாருக்கும் வெளிப்படுறது. ஏன்னா இங்க நம்ம எல்லாருக்குள்ள நம்ம நல்லா இருக்கணும், சுகமா இது நம்மளோட எண்ணம், இதே எண்ணம் எல்லாத்துக்குள்ள இருக்குது. அந்த மாதிரி இல்லாதவங்களை சரி பண்றதுதான் நீங்க போறீங்க, உண்மைதானே? அதுக்கு பேர் ஜீவகாரண செயல், அதுக்கு பேர் அன்பான செயல், வேற ஒண்ணு. இப்ப நீ போய் அங்க என்ன பண்ண போற, அது சரி பண்ற. வீடு இல்லாத வீடு கொடுக்க போற, இடம் இல்லாத இடம் கொடுக்க போற, செல்வம் இல்லாத செல்வம் கொடுக்க போற, நோயில இருந்த மருந்து கொடுக்க போற, உண்மைதானே? இறந்தவர்களை அடக்கம் பண்ண போற. இப்ப இவ்வளவு நீ இப்ப என்னென்ன சரி, நீ அவங்க எதெல்லாம் முடியல, எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் சரி பத்தின்னு போற, உண்மைதானே? இதே வாழ்க்கை எதுக்கு கூட்டணும், அதுக்குதான் கூட்டு போகுது. சரி பத்தணும், சரியாக்கணும் அதை நம்ம கொண்டு போகுது. அதே கொண்டு போற பயணம் நீ என்ன பண்ற, அதே போல கஷ்டப்பட்டு முன்னால முடிஞ்ச வரைக்கும் பயணத்துல இருக்கிற நீ அதை சரி பத்தினும் போற. புரிஞ்சுதா? இப்ப என்ன நடக்குது பாருங்க, இல்ல ரெண்டு சைக்கிள் ஒரே டைம்ல நடக்கும். இது எதுக்கோசம் நடக்குதோ அதுக்கோசமான செயலை நீயும் சேர்ந்தே செஞ்சுட்டு போவ. அப்போ உன்னோட மாற்றங்கள் எப்படி இருக்கும், அந்த மாற்றத்தோட உன் மாற்றம் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அங்க எது நடக்குதுன்னு உனக்கு புரியும், நீ என்ன பண்றதுன்னு உனக்கு தெரியும், என்ன படி இருக்கிறன்றது தெரியும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாற்றமும் நீயும் ஒன்னாயிடுற. அப்போ ஒன்னாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, யோசனை பண்ணி. இது வரைக்கும் நீங்க இல்லது பெறாத ஒரு பேர் அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு வழியும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெரியாத புரிதலை கொடுக்கக்கூடியது இந்த அன்புன்ற செயல் தான். ஏன்னா நீ எதை ஆசைப்பட்ட, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்குள்ள மாற்றம் வரணும், நீ நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எண்ணம் இதே எண்ணம் எல்லாருக்குள்ள இருக்குது. நிறைய பேர்னால இது முடியாது, கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறோம். அவங்கள போய் சரி பத்தினே நீ போற ஆரம்பிக்கிற. அப்ப என்ன ஆகுது பாருங்க, உலகம் என்ன பண்ணுமோ என்ன நடத்துமோ அதைதான் நீ நடத்த ஆரம்பிக்க போற. அப்படியே அந்த ஒரு நடத்த. அன்பான பார்வையாளர்களுக்கு உயிரிரக்கமே கடவுள் வழிபாடாக செய்யும் நமது அறக்கட்டளையின் கருணை செயல்கள் மேலும் பல உயிர்களுக்கு சென்று சேர நீங்களும் ஒரு உதவியாக இருப்பதற்கு ஒளிதேகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.